தலைமை ராஜினாமா கடிதத்தை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநரிடம் வழங்கிவிட்டார். அதைத் தொடர்ந்து பாஜக கூட்டணியோடு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையும் தற்போது அவர் கோரியிருக்கிறார். எதிர்பார்த்த அந்த திருப்பமானது பீகாரில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்ட அந்த சலசலப்புக்கான முடிவு என்ன என்பது குறித்தான முடிவு தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்வதாகவும் அதே சமயத்தில் பாஜகவோடு கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதாக பீகார் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்கேலாவிடம் தற்போது பீகார் முதலமைச்சராக இருந்து தற்போது ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கும் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து பல்வேறு மாற்றங்களோடு மீண்டும் 9வது முறையாக பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்கான ஆதரவு கடிதத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் ஆளுநரிடம். அதே போன்று பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவோடு அவர் அங்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்று ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு மீண்டும் முதலமைச்சராக பாஜகவோடு கூட்டணி அமைத்து மீண்டும் முதலமைச்சர் அவருக்கான ஆட்சி அமைக்கும் உரிமை கோரியிருக்கிறார். பீகாரில் கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிகழ்வு. ஏற்கனவே இந்த ராஜினாமா கடிதம் கொடுப்பதற்கு முன்பாக பீகாருடைய அரசியல் களத்தை பொறுத்தவரையில் ஜேடியு மற்றும் காங்கிரஸோடு, அதாவது ஜேடியு மற்றும் ஆர்ஜேடி ஆகிய கட்சிகள் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து மெகா கூட்டணி என்ற பெயரில் அங்கு ஆட்சி அமைத்து வந்தார்கள். 45 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட நிதிஷ்குமார் முதலமைச்சராக அங்கு செயல்பட்டு வந்தார். அவருக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் பொறுத்தவரையில் 79 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். காங்கிரசுக்கும் கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைத்து ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் சமீப நாட்களாக ஏற்பட்ட அந்த சலசலப்பு, ஏற்பட்ட அந்த சர்ச்சை காரணமாக தற்போது அந்த மெகா கூட்டணியின் விரிசல் ஏற்பட்டு நிதிஷ்குமார் அந்த கூட்டணி விட்டு விலகி பாஜகவோடு கூட்டணி அமைத்து விட்டார். பாஜகவோடு கூட்டணி அமைத்து அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஏற்கனவே அவர் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து அங்கு முதலமைச்சராக செயல்பட்ட போது துணை முதலமைச்சராக ஆர்ஜேடி கட்சியைச் சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தார். தற்போது இந்த கூட்டணி முடிவுக்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவியை பொறுத்தவரையில் பாஜக 2 துணை முதலமைச்சர் பொறுப்புகள் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று பீகார் சட்டமன்ற சபாநாயகராக பாஜகவை சேர்ந்தவரை இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிபந்தனைகள் ஏற்ற பிறகுதான் நிதிஷ்குமார் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போது பாஜகவோடு கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் மீண்டும் அங்கு முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்கான கடிதத்தை அவர் பீகார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகாவிடம் வழங்கியிருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் வரக்கூடிய இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளன. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமான ஆயத்த பணி மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா முழுக்க 28 கட்சிகளைச் சேர்ந்த எதிர்க்கட்சி இந்தியா என்ற கூட்டணி அமைத்து பாஜகவுக்கு எதிராக அவர் செயல்பட்டு வந்தார்கள். அதற்கு மிக முக்கியமாக தொடக்க புள்ளியாக இருந்தவர்தான் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். ஆனால் தற்போது அவரை முதல் நபராக அந்த கூட்டணி விட்டு வெளியேறி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பீகாரில் தற்போது ஆட்சி என்பது தலைகீழ் மாற்றமாக ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தொடர்ந்து ஒரு அரசியல் சிறந்த நிர்வாகியாக பார்க்கப்பட்டு வந்த நிதிஷ்குமார் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறாரா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்து வருகின்றன. ஏற்கனவே அவர் பாஜகவோடு கூட்டணி அமைத்துதான் போட்டியிட்டார். பாஜக அதற்கு பிறகு பாஜக கூட்டணி விலகி மீண்டும் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸோடு இணைந்து முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். தற்போது மீண்டும் இந்த கூட்டணி மெகா கூட்டணி விட்டு விலகி மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஆதாயத்துக்காக, தன்னுடைய பொறுப்புக்காக, பதவிக்காகவும் கூட்டணி மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய தலைவராக நிதிஷ்குமார் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் ஒட்டுமொத்தமாக இந்தியா ஒழுக்கக்கூடிய ஊடகங்களின் பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாகவே நிதிஷ்குமார் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். இந்த முடிவு எடுப்பதற்கு முன்னதாக, அதாவது ஆளுநரை சந்திப்பதற்கு முன்னதாக கூட நாம் தொடர்ந்து தொடர்பான செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டே வந்தோம். அங்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு என்ன என்பது தொடர்பான செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டே வந்தோம். அந்த வகையில் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவருடைய இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். அவருடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எம்பிக்களோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். அந்த ஆலோசனையில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. என்றால் இந்த கூட்டணி மாற்றத்தால் நமக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும், நாம் எல்லாம் பாதுகாப்பாக இருப்போம் அரசியல் பொறுத்தவரையில். ஆனால் எதிர்காலத்தில் மக்களுடைய ஆதரவை நம்மால் பெற முடியுமா? இந்த முடிவு என்பது அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதே போன்று மக்களுடைய ஆதரவு இருக்குமா என்றால் தொடர்ந்து தன்னுடைய பதவிக்காக இது போன்று அணி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அதன் முடிவில் தான் இந்த அதிகாரப்பூர்வமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டு தற்போது கவர்னரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டு அதே நேரத்தில் ஆட்சி அமைப்பதற்கான பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கிறார்.